இன்றைக்கி சௌச்சௌ வேக வச்சுட்டு அதை தாளித்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்படியே வெறுதாகவே சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரைஸ்க்கு, இட்லி தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், அப்புறம் லஞ்சு எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சௌச்சௌவுக்கு பதிலாக சுரக்காய் கூட சேர்த்து வந்து பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கும். வாட்டர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கும். சௌச்சௌ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுக்கு அந்தளவுக்கு சௌச்சௌ வந்து நான் இங்கே வந்து இன்றைக்கி 4-5 இது வந்து நல்லா தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்குது. இதை நீங்கள் வந்து கொஞ்சமாக பண்ணுறீங்க அப்படின்னா பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். தண்ணி அதிகமாக வந்து ஊற்றக்கூடாது. அந்த காய் வந்து கரெக்டாக வேகிற அளவுக்கு வந்து ஊற்றணும். நாங்கள் வந்து இன்றைக்கி அதிகமாக பண்ணுறனால குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி, உப்பு, அரை உப்பு எல்லாம் சேர்த்து 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயத்துக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்குறோம்னா அதை எடுத்து அப்படியே வந்து கொட்டிடலாம். நீங்கள் அதில் தண்ணி கரெக்டாக ஊற்றிருந்தீங்கன்னா தண்ணி வேக வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே இது பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் ரைஸ் ஏதாவது வைக்கிறீங்கன்னா அதில் ஊற்றிக்கலாம், இல்லை குழம்பு வைக்கிறதுல ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும்லாம் இல்லை, சும்மா கொட்டி ஒரு 2 மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கிறத பிடிக்கும்னா சும்மா லைட்டாக அப்படியே கரைச்சிட்டு உள்ளே ஊற்றிடுங்க. இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த திப்பி திப்பியாக இல்லாமல் நைஸாக ஒரு மாதிரி கூழ் மாதிரி தயிர் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா விஸ்கு வச்சு ஆடை எடுத்துகிட்டு விஸ்கு வச்சு தயிரை நல்லா கெட்டியாக அடித்து அப்படியே இது கூட வந்து ஊற்றிடுங்க. அவ்வளோதான். நான் தயிர் ஊற்றுனதை வந்து எடுக்கல, அது ஒன்றும் இல்லை, ஆற வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து தயிர் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை காய் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா தயிர் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. காய் அதிகமாக இருக்கிற மாதிரியும் தயிர் கம்மியாக இருக்க மாதிரியும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.